பெரிய உண்மையை சொல்வதற்காக இந்த சாய்தேவன் இப்பொழுது உன் வீட்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். உன்னை நினைத்து கடந்து போகின்றவர் வாழ்க்கையில் உன்னை மட்டுமே நினைத்து ஒரு பெண்ணால் அவள் இங்கு பெருமிதம் கொள்கிறாள். அவள் சர்வ சாதாரணமானவள் என்று நினைத்து கடந்து விடாதே. இந்த உண்மை உனக்கு தெரியும் பட்சத்தில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். உனக்கான வெற்றியை தருவதற்கு யாருமே இல்லையே, உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் மிக பெரும் திருப்பத்தை அந்த பெண்ணின் மூலமே உனக்கு உருவாக்கப் போகிறேன். நடப்பது எதுவாக இருந்தாலும், நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும், தோல்விகளை கண்டு நீ சில சமயத்தில் அச்சப்படுவதும் உண்டு, பயப்படுவதும் உண்டு. அந்த தோல்விகளை கண்டு நிலை கொடுங்கும் அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையை நான் மாற்றியமைக்க வந்து விட்டேன். நம்ப முடியாத பேரதிசயத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது உன் அதிரடி மாற்றத்திற்கு நீ தயாராக இரு. உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் விஷயத்தில் உண்மை என்னவென்று தெரியாமல் தானே நீ மனம் கலங்கிக் கொண்டும் மனம் குழம்பிக் கொண்டும் இருந்தாய். உன் அத்தனைக்கும் தீர்வாக அந்த பெண்ணை வந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறாள். எந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று உன் நிலைமையை பார்த்து நீயே பரிதாபப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் நான் அனுப்பிய அந்த பெண்ணானவளின் மூலம் உனக்கு அதிரடி மாற்றம் நிகழத்தான் போகிறது. நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை நீ அங்கு செய்து முடிப்பதற்குள்ளதாகவே அவளை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை வலம் வரத்தான் செய்ய போகிறாள். நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவதற்கு அந்த பெண்ணை வழிகாட்டியாக இருக்கும்போது நீ உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு எதிர் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நல்ல முடிவையும் அவளிடமிருந்தே பெறப்போகிறாய். உனக்கான வெற்றி செய்தியோடு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது அவள் யாராக இருக்கும் என்று தானே நினைக்கின்றாய்? நான் அனுப்பிய அந்த பெண்ணான் அவள் உனக்கு நல்லதை மட்டுமே, நன்மையான காரியத்தை மட்டுமே செய்ய போகிறாள். நீயோ நினைக்கலாம் அவள் எப்படி இருப்பாளோ, நமக்கானவளோ, நமக்கு உறுதுணையாக இருப்பாளோ என்று. என் தங்கமே, உன் காலம் முழுவதும் உனக்கு துணையாக வந்து உன் வெற்றியை அவளது வெற்றியாக எடுத்துக்கொண்டு, உன் செயலை அவளது செயலாக எடுத்துக்கொண்டு, உன் தோல்வியை அவளது தோல்வியாக எண்ணிக்கொண்டு, உன் அத்துணை வேலைகளிலும் முழு உறுதுணையோடும் உனக்காகவே காத்திருக்கும் அந்த பெண் உன் துணையாக வந்து சேருவாள். உன் தாயாக வந்து சேருவாள். உன் தோழியாக வந்து சேருவாள். இதில் எந்த உறவின் மூலம் உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுக்கின்றாய் என்பது உன் மனதை பொறுத்துதான் அமைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த உறவின் வலிமையை நீ உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் உனக்கு உண்மையாக இருந்து கொண்டு உன் பாதையை தேர்ந்தெடுக்க அங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய். வருவது வரட்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் போது உனக்கு துணையாக அந்த பெண்ணின் மூலம் வெற்றியை தீர்மானிக்க இந்த சாய்தேவனை வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதையும் அவளை தீர்மானித்து கொள்ளும் காரணியாகத்தான் வரப்போகிறாள். நான் தான் உனக்கு சொல்லி இருக்கின்றேனே, நீ கேட்கின்ற எல்லா கேள்விக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என்று அந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டு விட்டாய். உன் மனதில் எழுகின்ற சந்தேகத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். என்னிடம் அனுதினமும் முறையிட்டு என் பிள்ளைகள் கலங்கி நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடியாமல் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்ணின் மூலம் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. ஒவ்வொரு செயலையும் தாண்டி உனக்கான நல்லது கெட்டதை தீர்மானிக்க இந்த அப்பன் அனுப்பிய அந்த பெண்ணின் மூலம் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. தீமையை அவள் எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் வரும்போது நல்ல காரியத்தை மட்டும்தான் நடக்கச் செய்ய போகிறார்கள். என் பிள்ளையை, உன் மனதில் வருத்தத்தையும் காயத்தையும்
தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கின்றாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டே இருந்தால் கவலைக்கு மட்டும்தான் இடம் கொடுத்து கொண்டே இருக்க முடியும். உன் நேரத்தை நீயாகவே வீணடித்து விடாதே. உன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. தோற்றிவிட்டேனே என்று கடந்து வந்த பாதையும் நடந்ததை பற்றியுமே நினைத்து கொள்ளாதே. உன் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லையே, உன் கண்ணீரை துடைக்க யாருடைய கரம் வரப்போகிறதோ என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய். இதோ அவளின் கரம் உன்னை நோக்கி வந்து உன் கண்ணீரை மட்டுமல்ல, உனக்கு வழித்துணையாகவும் உன் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கஷ்டத்தையும் என் பிள்ளைகள் தாங்கி நின்று பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நானே நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்திருக்கும் போது அது எல்லாம் நல்லதாகத்தானே நடந்திருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் மட்டும் உனக்கு கெடுதல் செய்து விடுவாளா என அனுப்பியது யாரென்று நினைக்கின்றாய்? இந்த சாய்தேவன் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்ல காரியத்தை மட்டுமே செய்ய காத்து கொண்டு இருக்கின்றாள். நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பத்தையும் துயரத்தையும் நினைத்து கலங்கி கொண்டு இருந்தாய். இப்பொழுது அவர் உன் முடிவை ஏற்றுக்கொண்டு நீ எடுக்கின்ற முடிவிற்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருந்த துன்பத்தையும் துயரத்தையும் அவர் வாழ்க்கையில் இழந்ததாகவே ஏற்படுத்தி கொண்டு அவரும் உன்னோடு சேர்ந்து இங்கு கரம் பற்றி விட்டார். இனி யாருமே இல்லை என்று சொல்லுக்கே இடம் கிடையாது. யாரோ ஒருவரின் மூலம் உனக்கான பாதை தெளிவாக மாறப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அது உன் துணை மூலமாக இருக்கலாம், உன் தாய் மூலமாக இருக்கலாம், உன் தோழி மூலமாக இருக்கலாம். எந்த உறவின் மூலமாக இருக்கும் என்பதை இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை பொறுத்து நான் உனக்கு அறிகுறி காட்டத்தான் போகிறேன். நீ அடுத்தது நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து கண்கலங்கி கொண்டு இருக்கும் போதிலே அதற்கான அச்சாரத்தை போடுவதற்கு நானே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற செயல்கள் எல்லாம் உன்னுடையதாக மாறப்போகும் தருணத்தில் இருக்கும்போது நீ எதை கண்டும் அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தது என்ன என்று நீ தேடலை தேடிக்கொண்டே இரு. எத்துணை நிலை தாண்டினாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நான் வெற்றியை மட்டும்தான் வெகுமதியாக கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். வருகின்ற மாற்றம் உனதாகத்தான் மாறப்போகிறது. இனியாவது உன் வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு உழைப்பையும் போட்டு நீ ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றத்தை உனதாக்க மாற்றுவதற்கு இப்பொழுது இந்த சாய்தேவன் அந்த பெண்ணின் மூலம் உனக்கான நல்லதை செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கண்கலங்க வேண்டாம். நடப்பதை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். சிலர் நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நாம் போகின்ற வாழ்க்கையில் கடந்து போகின்ற தருணத்தில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று நாம் சில பேரை கடக்கத்தான் செய்ய வேண்டியதிருக்கின்றது. அதில் யார் வேண்டியவர் வேண்டாதவர் என்று நாம் எண்ணத்தின் வடிவில் தேடிக்கொண்டு இருக்கும்போது சில பேரை நினைத்து நீ கண்டு கொள்ளாதே. சில பேரை நினைத்து நீ அங்கு வருந்தி கொள்ளாதே. சில பேர் இப்படித்தான் என்று நீ கடந்து விட்டு வா என் பிள்ளையே. நான் உனக்கானவளை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலைகள் களை இழந்த முகத்தோடு உன் முகத்தை வைத்திருக்கும் போது என் மனம் எவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் வெற்றிக்காக நீதானே இப்பொழுது இவ்வளவு பெரிய போராட்டத்தை என் மீது பாரத்தோடு நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய். நீ இனி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரும் சுமையாக இருக்கிறது என்று நினைத்து விட்டாய். அதை உனக்கு பதிலாக நான் சுமக்க இங்கு தயாராகிவிட்டேன். வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றது. இதோ உனக்கு ஏற்ற பெண்ணே உன்னை தேடி வந்து
உதவி செய்ய வர போகும்போது எதற்காக நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு நிமிடமும் பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் பதற்றத்தையும் பயத்தையும் போக்குவதற்கு அந்த பெண்ணின் மூலமே உன் மனதை நான் சரிசமமாக்க வந்து இருக்கின்றேன். நீ சமநிலையான முடிவை எடுத்துக்கொள்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். வெற்றியும் தோல்வியும் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள். அந்த இரண்டையும் சரிசமமாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தியை பெற்று விடுவாய். அந்த மனதைரியத்தை தருவதற்கே அந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைகிறது. உனக்கானதை நான் தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.